நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் ஹார்டென்ஷியா சாகா. இது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி மேஜிக்கலா கலந்து ஒரு ராஜாக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு பயங்கர யுத்தக்களம் உள்ள ஒரு சீரிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, சீரிஸோட கதை என்ன அப்படின்னு நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து முடிக்கும் போதே இந்த சீரிஸ் எப்படி போக போகுதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதனால ஓவரா பேசாம வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல கிங்கோட பேலஸ்ல ரூகஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு, இவ்வளவு நாளா உங்களுக்கு நாங்க லாயலா இருந்தும் இந்த ஒரு துரோகம் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி அந்த ரூகஸ் அப்படிங்கிறவன் அப்படியே ஒரு பெரிய ஒரு பீஸ்டா மாறிடுவானா. அந்த கிங்க அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அங்க இருக்கிற இளவரசி குட்டி பொண்ணா இருப்பா. அவ வந்து அவங்க அப்பா சாகிறத கண்ணு முன்னாடியே பார்க்க பேரலா வெளியில பார்த்தா அந்த ரூகஸோட படை ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கெமிலியா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. சோ அந்த கெமிலியாவை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த ஹார்னட்ஷியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராஜா இருக்கிறாருல, சோ இவரோட ஆளுங்க எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த கெமிலியாவோட படை தளபதிகள்லாம் எந்த அளவுக்கு அந்த ஹார்னட்ஷியாவை சேர்ந்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. சோ அதனால கர்ண பார்க்காம அந்த ஹார்னட்ஷியாவை சேர்ந்த எல்லாரையும் வந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரேஜ்ல இருப்பாங்க. அப்ப அந்த ஹார்னட்ஷியாவை சேர்ந்த பெர்னாண்டோ அப்படிங்கிற ஒரு தளபதி வந்துட்டு, ஏன் இந்த கெமிலியாவை சேர்ந்தவங்க நம்மளுக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருப்பானா. அப்ப அந்த இடத்துல மோல் அப்படின்னு ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் மாதிரி வந்துட்டு ராஜாவை அட்டாக் பண்ணிட்டாங்க, இளவரசி ஆபத்துல இருக்கிறாங்க, உடனே பேலஸுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகுதா. ஆனா அதே நேரத்துல அங்க அந்த பெர்னாண்டோட பிரதர் ஒருத்தர் இருப்பான், மோரிஸ் அப்படின்னு. அவன் கூட இன்னொரு ஹைடாங்கிற ஒரு பொண்ணுமே இருப்பாளா. என்ன கெமிலியாவை சேர்ந்தவங்க நம்மள அட்டாக் பண்றாங்க, ஒருவேளை ராஜாவுக்கும் அந்த கெமிலியாவை சேர்ந்தவங்களுக்கு போட்டிருந்த அந்த ஒரு டீல் வந்து ப்ரோக் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்க. அப்ப அந்த பெர்னாண்டோ வந்துட்டு, என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க நம்ம பேலஸுக்கு போய் ஆகணும், ராஜா வந்து ஆபத்துல இருக்கிறாராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஏகப்பட்ட பீஸ்ட் எல்லாம் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வெளியே வர. அப்ப அந்த ஹைடாங்கிற பொண்ணு, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உடனே ராஜாவை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அந்த பெர்னாண்டோவும் அந்த மோரிஸும் போறாங்களா. போன இடத்துல ஆல்ரெடி ராஜா வந்து இறந்து போயிருந்திருப்பாரு, அந்த இளவரசி மட்டும்தான் அங்க இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் கொஞ்சம் உயிரோட இருப்பானா, அவன் சாகருக்கு முன்னாடி ப்ளீஸ் அவனை வந்து தடுத்து நிறுத்துங்க, இளவரசி கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போங்கன்னு சொல்ல, அந்த மோரிஸ் அப்படிங்கிறவன் அந்த இளவரசிக்கு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ண, அவனோட ஒரு கண்ணு வந்து போயிருமா. அதுக்கப்புறம் அந்த பெர்னாண்டோ உள்ள போந்துகிட்டு அந்த ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கிற அந்த பீஸ்ட் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அது அவனோட ஷோல்டர்ல கடிச்சு அவனுக்கு பயங்கரமான டேமேஜ் வந்து ஏற்படுத்திடும். பட் இருந்தாலுமே இந்த நாட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு நேரா அதை ஃபேஸ் பண்றதுக்காக போவானா. சீன் கட் ஆகுது. அப்ப அப்படியே ஒரு குட்டி பையனை வந்து காட்டுறாங்க. இவன் தான் கதையோட ஹீரோ, அந்த பெர்னாண்டோ இருக்கிறாருல, அவரோட பையனும் சரி. அங்க குதிரையில யாரோ வரதை பார்த்துட்டு அப்பா தான் வராருன்னு சொல்லி வெளியே வருவானா. வந்து பார்த்தா அது மோரிஸா இருக்கும். ஆமா, நீங்க ஏன் அப்பாவோட ஸ்வாடை வந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அவர் அப்படியே அந்த ஸ்வாடை வந்து எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அவனுக்கு புரிய வந்துடும், அப்பா சம்திங் பேட்டில்ல இறந்து போயிருக்காரு அப்படின்னு. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஓகே, இப்ப அப்படியே கட் பண்ணி கதை நிலவரத்தை வந்து கட்டுறாங்க. ஆக்சுவலி ஒரு 700 வருஷமா இந்த ஹார்டென்ஷியா அப்படிங்கிற இந்த ஒரு கிங்டம் வந்து இருந்தது இருக்குது. சோ இந்த ஹார்டென்ஷியா அப்படிங்கிற இந்த கிங்டமோட செழுமையான நிலத்துக்காக ஏகப்பட்ட போர்கள் வந்து நடந்திருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த எல்லா டைமுமே ஆலிவர், கெமிலியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பர்டிகுலர் குரூப் தான் இவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்குது. தோழமை நாடுகளா இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுமே இருந்திருக்குது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு 700 வருஷம் கழிச்சு அந்த ரூகிஸ் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அந்த கெமிலியாவோட கிங்கா மாறுவானா. அப்படி மாறினவன் தான் எபிசோட ஸ்டார்டிங்ல அந்த கிங்க வந்து ஒரு பீஸ்டா மாதிரி போட்டு தெளிந்திருப்பான்ல, அது அவனா தான் இருக்கும். சோ ராஜா வந்து இறந்து போயிட்டாரு, இளவரசி வந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சார்லட் அப்படின்னு அந்த ராஜாவோட ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருப்பானா, அவனை வந்து ராஜாவா மாத்தி வச்சிருந்திருப்பாங்க யாரும் இல்லாதங்காட்டி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த மோரிஸ் அவங்க அப்பா வந்து எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவானா. சாகும்போது கூட அவங்க அப்பா வந்து ரொம்ப தைரியமா ஏத்து நின்று இறந்து போனாருன்னு. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோமே, நான் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு சோல்ஜரா வருவேன்னு. சோ அதுக்கு நீங்க எனக்கு ட்ரைனிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பா ஒரு நான் இப்போ எனக்கு இருக்கிற பொசிஷன்ல இருந்து விலகி அந்த ஒரு பொசிஷனை உனக்கு தரலான்னு இருக்கிறேன், பிளஸ் என்னோட நெஃப்யூக்கு கீழே வேலை செய்யறதுமே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாரா. ஆனா அப்ப அந்த இடத்துல ஃப்ளாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த மரியஸ் ஆளை காணோன்னு சொல்லுவாளா. அந்த மரியஸ் யாருன்னு பார்த்தா அந்த இளவரசி இருக்கிறாள்ல, சோ அவ தான். பட் மேட்டர் என்னன்னு பார்த்தா இருக்கிறாருல, சோ அவர் வந்து இளவரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க மாட்டாரு. கேபிட்டல் சிட்டில சண்டை வந்து நடக்கும்போது அந்த மரியஸ் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பையன் தான். சோ அந்த பையனோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து இறந்து போயிட்டாங்க, வீடு அழிஞ்சு போச்சு, சோ அதனால இங்க நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரா. சோ மரியஸ் அப்படிங்கிறது வந்து பொண்ணு தான், பட் இந்த இடத்துல ஒரு பையனா வந்து இருக்கிறானா. எங்க அவன் போனான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து அப்படியே அவனை தேடி வந்துகிட்டு இருக்க, அவளை தேடி வந்துகிட்டு இருக்க, அவனை தேடி வந்துகிட்டு இருக்க. அந்த மரியஸ் கூட அந்த மோல் அப்படிங்கிற அந்த ஒரு கிரியேச்சர் இருக்குதுல்ல, அதுவுமே வந்து சுத்திட்டு தான் இருக்குமா. அதுக்கப்புறம் ஓரமா போய் வந்து
வந்து அந்த மரியஸ் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோமே வருவானா, வந்துட்டு என்ன உன் ஃபேமிலியை இழந்தங்காட்டி ஃபீல் பண்றியா? சரி என்னமோ இந்த இடம் தெரியுமா, இதுவுமே வந்து என்னோட ஃபேமிலி கிரேவ் தான். எங்க அம்மா வந்து இங்க தான் புதைச்சாங்க. சூனர் எங்க அப்பாவுமே இங்க தான் வரப்போறாரு. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவால தான் நீ வந்து காப்பாற்றப்பட்டிருந்திருக்க. உனக்கு உன்னோட ஃபேமிலியும் உன்னோட வீட்டையும் இழந்தது எந்த அளவுக்கு சோகமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்குமே புரிய வருது. பட் இருந்தாலுமே எல்லா தடவையும் அழுதுகிட்டே இருக்க முடியாதுல்ல. எங்க அப்பாவை லூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் என்னோட நம்பிக்கை எதையுமே வந்து நான் விடலன்னு சொல்லுவான். அப்ப அந்த மரியஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஸ்வாடை வாங்கிட்டு எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகணும், இப்ப இருக்கிறதோடமே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்ல இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி 4 வருடங்கள் கழித்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு கீழே ஒரு படை வச்சிருந்திருப்பான்ல, சோ பயங்கரமா ட்ரெயின் ஆயிருந்திருப்பான் போல. கூடவே அந்த மரியஸ் இருக்கிறான்ல, சோ அவனுமே வந்து பயங்கரமா ட்ரெயின் ஆயிருந்திருப்பானா. பிளஸ் அந்த படையில மோரியஸ் அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட அங்கிள் இருக்கிறாருல, அவருமே இருப்பாரா. இவங்க அந்த கெமிலியா அப்படிங்கிற அந்த ஒரு குரூப்பை தான் எதுக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தா இவங்களோட மெயின் ஃபோர்ஸ் எல்லாருமே வந்து சாகடிக்கப்பட்டிருந்திருக்காங்களா. அப்ப அங்க இருக்கிற பாறை கிட்ட சில பேர் உயிரோடு இருக்க மாதிரி தெரிய வருது. சோ அவங்க கிட்ட போகலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல நிறைய அம்பு மலைகள்லாம் வந்து விழுக. கெமிலியாவோட வில் வீரர்கள் அப்படின்னா அது கண்டிப்பா ராயோட குரூப்பா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா. சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியும் அங்க இருக்கிற நிறைய பேரை வந்து போட்டு தள்ளிட்டு அவங்க குரூப்ல இருக்கிற 2 பேர் பொழைச்சிருப்பாங்க. அவங்களை அங்கிருந்து போக வைக்கலான்னு பார்க்க பாறை மேல ஏறி நின்று ராய் அப்படிங்கிறவன் அந்த 2 பேரையும் வந்து பின்னாடி இருந்து அமுக்குறானா. இதை பார்த்து பயங்கரமா கடுப்பாயி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு அவங்க தான் பேட்டில் ஃபீல்டு இஷ்டம் இல்லாம போறாங்களா, அவங்க எதுக்கு அட்டாக் பண்றேன்னு கேட்க நீயே சொல்லிட்டு அது பேட்டில் ஃபீல்டுன்னு இஷ்டம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, வந்தா சாகடிக்க தான் செய்வேன்பா. அது மட்டும் இல்லாம உன் கையில வந்து அந்த பெர்னாண்டோ அவரோட ஸ்வாட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அவருக்கு அடுத்து நீ தான் அந்த ஒரு பொசிஷனை எடுத்துருக்கியோ, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப மாரியஸ் கடுப்பாயிட்டு அந்த ராய் அட்டாக் பண்ணலான்னு போக அவன் ஈஸியா அடிச்சு போட்டுருவானா. நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்காக போவான். பட் இவங்க 2 பேரும் ஒரு மேட்டராகவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஈஸியா அடிச்சு போட்டு அவங்க 2 பேரும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே போயிடுவான். அப்ப அந்த இடத்துக்கு மோரிஸ் வரதை பார்த்தோன்னே அந்த ராய் சரி விடு இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன், பட் இந்த இடத்துல தேவையில்லாம உன்னோட அரகன்ஸால உன்னோட ஆளுங்களை கூட்டு வந்து சாகடிச்சிருந்திருக்கில்ல, எதுவுமே வந்து அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிடுவான். ஆனா அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பா தங்கச்சி இவங்களோட கிரேவ் இருக்கும்ல, அதுல போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்திருப்பாரு அவர் ஒரு போர் வீரனா இருக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த ஊர் மக்களை வந்து காப்பாற்றணும், உன்னை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாரா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாரியஸ் வருவானா. அவன் வந்துட்டு தம்பி இங்க என்ன பண்ணிட்டுக்கிறே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த மோரிஸ் அந்த ஃப்ளாய் கூடவே அந்த மோல் அப்படிங்கிற அந்த கிரியேச்சர் இவங்க எல்லாருமே இவங்களை பாருக்காக வருவாங்களா. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் அந்த கெமிலியாவோட கிங்கான அந்த ரூகஸ் இருக்கிறான்ல, அவங்கிட்ட ராய் போயிட்டு ஹார்னட்ஷியாவோட பார்டர்ல இருக்கிற ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சு கட்டியாச்சு. சோ இன்னும் அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பெர்னாண்டோ இருக்கிறாருல, அவரோட பையனே வந்து இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்ல, ஓ அப்படியா ஒரு விஷயத்தை தேடி போறதுக்கான நேரம் வந்துருச்சு போலயே